வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 கொரியர் பீஸ் ரெடியாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரைடல் சீசன் முடிஞ்சிருச்சு. பிரைடல் ப்ளவுஸ் எல்லாம் ஒரு வாரம் ஆகும் ரெடியாக இருக்குது. இப்போ கொரியர் பீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 ப்ளவுஸு சென்னை போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா குன்னத்தூர். இன்னும் எந்த ஊருப்பா? எல்லாமே சென்னையா? மதுரை கொரியர் போகுது. இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீட்டாக எலகண்ட்டாக, அதாவது ஒவ்வொரு ப்ளவுஸும் சிம்பிளாக நீட்டாக அழகாக வந்திருக்கு. ஒவ்வொன்றும் சிம்பிளாக இருக்கிற ஒரு ப்ளவுஸ் தான் இருக்குது இதில் எல்லாமே. இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸு. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரே கொடுத்துருக்காங்க நேவி கலர் ப்ளவுஸ்க்கு. பாருங்கள், குட்டி குட்டியாக லைன் ஒர்க் போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் வேலை ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். குட்டி குட்டியாக வயலட் கலரில் ஒர்க் போட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, சேரீயில் இருக்க ஃப்ளவர் எப்படி நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், சேரீயில் ஒரு ஃப்ளவர் வருது அப்படின்னா அந்த ஃப்ளவரை அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த சேரீயில் இருக்கிற ஃப்ளவர் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவில் நீங்கள் எப்படி ஃபிட் பண்ணி, இந்த மயிலே வேணும் அப்படின்னா அதில் ட்ரேசிங் பேப்பர் இது மேலே வச்சு நல்லா அழகாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ப்ளவுஸில் ட்ரேசிங் பண்ணிங்கன்னா சேரீயில் இருக்கிற ஃப்ளவர் அப்படியே வந்துடும் நிறையா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேரீயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி வருது. நீங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா லுக்கு கொடுக்கும். இப்போ பிளாக், அதாவது இது பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்குது. இந்த லைட் கலராக இருக்குது. லைட் கலருக்கு லைட் கலர் கோல்டு கலர் போடுங்க. இதுக்கு லைட் கோல்டு கலர் இல்லைங்கிறனால கொஞ்சம் டார்க் கோல்டு கலர் போட்டிருக்கோம். இப்போது சேரீயில் என்ன கோல்டு வருதோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. எங்களுக்கெல்லாம் அதே மாதிரி வரமாட்டேங்குது. பாருங்கள், நாங்கள் காப்பர் கலர் வந்திருக்குது. சேரீயில் காப்பர் கலர் வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காப்பர் கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், காப்பர் கட்டு. நீங்கள் அந்த சேரீயில் என்ன கோல்டு வருதோ அதே கோல்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியே நீட்டாக அழகாக ஃபினிஷிங் வரும். இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு சுகர் பீடு வச்சு அழகாக ஒர்க் பண்ணியிருக்குதுங்க. பாருங்கள், சிம்பிள் ஒர்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெப்சி ப்ளூவே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சேரீயில் இருக்கிற ஃப்ளவர் அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், சேரீயில் என்ன கொடி டிசைன்ஸ் வருதோ அது பார்த்திங்கன்னா ஸ்லீவில் அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஸ்லீவில் அதே மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த 4 ஃப்ளவர் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஃப்ளவர் போட்டு லைன் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், சேரீக்கும் ப்ளவுஸ்க்கும் ஒரே மாதிரி வருது. இப்போ நீங்கள் இதில் இருக்கிறத ட்ரேஸ் பண்ணி இதில் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சேரீயில் இருக்கிற ஃப்ளவர் அப்படியே வந்துடும். பாருங்கள், ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபுல்லாகவே சேரீயில் குட்டி ஃப்ளவர் வந்திருக்கு. அந்த ஃப்ளவர் அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு ஜமிக்கி ஸ்டோனு மிக்ஸ் பண்ணி அழகான ஒர்க்கு. இது சேரீயில் இது எல்லாமே சிம்பிள் ஒர்க்கு. இப்போ இது சேரீயில் இருக்கிற ப்ளவுஸை நாங்கள் அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆன்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்லேயே சிம்பிள் ஒர்க். இதில் பார்த்தீங்கன்னா கட்டானா யூஸ் பண்ணியிருக்கோம், சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம், பெரிய ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜமிக்கி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், பேக்கில் சிம்பிள் ஒர்க். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒர்க்கு. மூர்த்த வேலை முடிஞ்சிருச்சு, அதனால் ஹெவி ப்ளவுஸ் கிடையாது. சிம்பிள் ஒர்க்கு. கொரியர் பீஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட காட்டுறோம். இங்கே பாருங்கள், எல்லோ கலர் ப்ளவுஸு, எல்லோ கலர் சாரீ, பிங்க் கலர் ப்ளவுஸு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒர்க். இது பார்த்தீங்கன்னா பூராமே மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய ஸ்டோனு, சுகர் பீடு, செல்லா வேலை பார்த்துட்டு அது மேலே ஒரு பீட்ஸ் போட்டுட்டு லோடு பீட்ஸ் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், பீட்ஸ் லோடு போட்டுருக்கோம். பேக்லேயும் அதே மாதிரி புட்டாஸ் நிறையா போட்டுட்டு செல்லா வேலை பார்த்துட்டு இது சிம்பிள் ஒர்க்கு. எல்லாமே சிம்பிள் ஒர்க்கு. சேரீ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான கீழே க்ரீன் கலர் செக்குடு வந்திருக்குது. இதே செக்குடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்லேயும் வந்திருக்கு. பாருங்கள், சேரீயில் இருக்கிற ஃப்ளவர் அப்படியே நாங்கள் அழகாக கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், சேரீயில் என்ன மயில் வந்திருக்குதோ அதே மயில் கொண்டு வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஒர்க் பண்ணியிருக்கோம். சேரீயில் என்ன மயில் கொடுத்துருக்காங்களோ அதே மயில் அப்படியே இந்த க்ரீன் கலரில் உள்ள செக்குடு லைன் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். சேரீயோட பார்டர் நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கோம். பார்டர் ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணியிருக்கோம். பேக் ஃபுல்லாக நல்லா யூனிக்கான ஒர்க் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், யூனிக்கான ஒர்க்கு. த்ரெட்டு வேலை பார்த்து அழகான ஒர்க் கொடுத்துருக்கோம். ப்ளவுஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அதாவது சின்ன பார்டர் வந்திருக்குது. ஃபிஷ் ஸ்டைலில் வந்திருக்குது. இங்கே பாருங்கள், நாங்களும் இது பார்டர் நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு இது மேலே கட் பீடு சுகர் பீட் போட்டுட்டு ஜர்தோசி போட்டுட்டு ஜர்கன் ஸ்டோன் போட்டு அழகாக யூனிக்காக ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸ்லீவில் கொடுத்துருக்கிற மாதிரியே நெக்லேயும் அழகாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அழகாக கொடுத்துருக்கோம். த்ரெட் வேலை ஃபுல்லாகவே த்ரெட் வேலை பார்த்துருக்கோம். கேலப் ஸ்டைல் போட்டுட்டு அழகாக இங்கே பாருங்கள், ஜமிக்கி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டிருக்கோம். செல்லா வேலை பார்த்துருக்கோம். ஜர்கன் ஸ்டோனு, அப்புறம் சுகர் பீடு, ஜர்தோசி லோட் கொடுத்துருக்கோம், த்ரெட் லோட் கொடுத்துருக்கோம், ஜர்கன் லோட் கொடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது பாருங்கன்னா ஒரு பிங்க் கலர் சாரீ.
பிங்க் கலர் saree அழகாக ஒரு பிங்க் கலர் சில்வர் கலர் ஜருகை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்டரில் நல்லா அழகாக ஹைலைட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் சில்வர் ஜருகை போட்டு நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அழகாக சின்ன கேலப் ஸ்டைல் கொடுத்துட்டு நெக்குக்கு ஃபுல்லாகவே கேலப் ஸ்டைல் அழகாக கொடுத்துருக்கோம். பாருங்கள் நல்லா அழகான கேலப் ஸ்டைலு. இதில் பூராமே ஜர்தோசி ஒர்க் பார்த்துருக்கோம். ஜர்தோசி சுகர் பீட் ஒர்க் பார்த்துருக்கோம். ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒர்க்கு. ஃப்ரெண்ட்ஸ் நாட் ஜர்தோசியில் ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டிருக்கோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கோம். இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.